இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு தன்னுடைய மகள் கிட்ட 2 பெண்களை அழைச்சிட்டு வந்து, இவங்க 2 பேருமே என்னுடைய தோழிகள், இவங்கள ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவங்க 2 பேர்ல நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீயே முடிவேடு, இவங்க பேர் சிம்ரன், இவங்க பேர் ஜாஸ்மின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து வந்து சிம்ரன் மேல ஊத்துறாள். உடனே இவரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி திட்டுகிறாரு. அதுக்கு சிம்ரன் பரவாயில்ல விடுங்க, அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவளை திட்டாதீங்கன்னு சொல்றார். உடனே இவரு தன்னுடைய மகளை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு சிம்ரன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாள். அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு ஜாஸ்மின் மேல அதே மாதிரி தண்ணியை எடுத்து ஊத்துறாள். அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுடைய அப்பா, நீ என்ன பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பியா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி திட்டுகிறார். உடனே ஜாஸ்மின் ரொம்பவே கோபமாகி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பியா, உன்கிட்ட கொஞ்சம் கூட ஒழுக்கமே கிடையாது, நீ மட்டும் என்னுடைய மகளாய் இருந்தால் நான் உனக்கு தண்டனை கொடுத்திருப்பேன்னு சொல்றாங்க. உடனே இவரு தன்னுடைய மகளை தனியாக கூட்டிக்கிட்டு போய், உனக்கு என்ன ஆச்சு பாப்பா, ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, நீங்க தானே 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொன்னீங்க, அதுக்காக தான் இப்படி பண்ணுனேன்னு சொல்றார். உடனே அவர், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, எனக்கு அம்மாவா வரத்துக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு சோதிக்க தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறார். உடனே இவரு, நீ சிம்ரன் ஆண்டிய தானே தேர்ந்தெடுத்திருக்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, இல்லப்பா நான் ஜாஸ்மின் ஆண்டிய தான் சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றார். உடனே இவரு ஷாக் ஆகி, நீ என்ன சொல்ற, நீ மேல தண்ணி ஊத்துனப்போ அவங்க உன்னைய பயங்கரமா திட்டுனாங்க, அப்படி இருக்கப்போ நீ எதுக்காக அவங்களை தேர்ந்தெடுக்கிறன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த சின்ன பொண்ணு சிம்ரன் ஆண்டி மேல நான் தண்ணி ஊத்துனப்போ அவங்க என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க நம்ம முன்னாடி அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா ஜாஸ்மின் ஆண்டி தப்பு பண்ணுன உடனே கண்டிச்சாங்க, அவங்க என்னுடைய அம்மா போலவே நடந்துக்கிறாங்க, தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவங்க தான் உண்மையான மனிதர்கள்னு சொல்கிறாள். உடனே இவரும், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை அவங்க 2 பேர்கிட்டையும் கூட்டிட்டு போய், என்னுடைய மகள் உங்க 2 பேர்ல யாரை அம்மாவாக தேர்ந்தெடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டாள், ஜாஸ்மின் தான் என்னுடைய மனைவியாக வரப்போகிறார்னு சொல்கிறார். அதை கேட்டு கோபமான சிம்ரன், நீ அவளை தேர்ந்தெடுத்து இருக்கிறியா, அவள் உன்னை கடுமையாக திட்டினாள், ஆனா நான் உன்னை பாசமாக அரவணைச்சேன், நீ எதை வைத்து முடிவு எடுத்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த சின்ன பொண்ணு, நீங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறீர்கள்னு சொல்கிறாள். உடனே சிம்ரன், அவ முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்தி நான் பொய்யா நடந்துகிட்டேன்னு சொல்றேன்னு திட்டுறாங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, இப்போ நீங்க நடந்துக்கிறதுலயே தெரியுது, இதுதான் உங்களுடைய உண்மையான முகம், நீங்க எனக்கு வேண்டாம்னு சொல்றா. அதை கேட்ட உடனே சிம்ரன் இன்னமும் கோபமாகி அந்த சின்ன பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவரு சிம்ரன் கிட்ட, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சிருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆளு என்னுடைய குடும்பத்துக்கு செட் ஆகாது, நீ கிளம்பலாம்னு சொல்றாரு. சிம்ரனும் ரொம்பவே கோபமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே இவரு தன்னுடைய மகள் கிட்ட, நீ ரொம்ப சரியான முடிவை எடுத்திருக்கிற, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணுதான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா டீ குடிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு செய்த புத்திசாலித்தனமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.